வணக்கம். இரவோடிரவாக டெல்லி சென்ற அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் யாரை சந்தித்தார் தெரியுமா? வெளியான முக்கிய தகவல். அப்படி டெல்லி சென்ற அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் யாரை சந்தித்தார், எதற்காக சந்தித்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். நேற்று முன்தினம் இரவு அவசரமாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் டெல்லி புறப்பட்டு சென்றார். அதன் பிறகு மறுநாள் அதிகாலையே அவர் மீண்டும் சென்னை திரும்பினார். இரவோடு இரவாக செந்தில் பாலாஜி அவர்கள் டெல்லி பறந்து உடனடியாக சென்னை திரும்பிய நிலையில் அவர் யாரை சந்தித்தார், அதன் பின்னணி என்ன என்பது பற்றிய பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளன. அதாவது தமிழகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது அமைச்சரவையில் அமைச்சராக இருப்பவர் செந்தில் பாலாஜி. மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறையை செந்தில் பாலாஜி அவர்கள் நிர்வகித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த மார்ச் 6ஆம் தேதி முதல் 3 நாட்கள் தமிழகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்பட்டது. சென்னையில் உள்ள டாஸ்மாக் நிறுவனத்தின் தலைமை அலுவலகம், மதுபான ஆலைகளில் இந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டது. இந்த சோதனை பற்றி அமலாக்கத்துறை தரப்பில் தமிழ்நாடு டாஸ்மாகில் ரூபாய் 1000 கோடிக்கும் அதிகமாக முறைகேடுகள் நடந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த விவகாரத்தை பாஜக தீவிரமாக கையில் எடுத்துள்ளது. தமிழக அரசு மற்றும் செந்தில் பாலாஜிக்கு எதிராக பாஜகவினர் போராட்டமும் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டமன்றம் முடிந்த கையோடு அவசரமாக டெல்லி புறப்பட்டு சென்றார். அதன் பிறகு நேற்று காலையே மீண்டும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அவசரமாக சென்னை புறப்பட்டு வந்தார். அதன்படி இந்த ஒரு நாள் இரவில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் டெல்லிக்கு எதற்காக சென்று வந்தார் என்பது பற்றி பல்வேறு கேள்விகள் எழுந்தன. மேலும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களது டெல்லி பயணம் பற்றி அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் இல்லை. குறிப்பாக டாஸ்மாக் மீது சுமார் 1000 கோடி ரூபாய் முறைகேடு புகாரை அமலாக்கத்துறை வைத்திருந்த நிலையில் அவர் ரகசியமாக டெல்லி சென்று வந்தது பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. இந்த நிலையில்தான் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் டெல்லி பயணம் குறித்த முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் நேற்று முன்தினம் இரவு டெல்லி சென்று மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி அவர்களை சந்தித்திருக்கிறார். இது தொடர்பாக ஒரு போட்டோவும் வெளியாகியுள்ளது. அந்த போட்டோவில் முகுல் ரோத்தகிக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் சால்வை போட்டு அருகில் நிற்கிறார். அதாவது செந்தில் பாலாஜி அவர்களது வழக்கில் முகுல் ரோத்தகி அவர்கள் தான் வாதாடி வருகிறார். அந்த வகையில் அது தொடர்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் ஆலோசனை நடத்தியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதற்கிடையேதான் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை கோரி இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிறுவனம் மனு தாக்கல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது ஆலோசனைப்படிதான் செந்தில் பாலாஜி அவர்கள் நேற்று முன்தினம் டெல்லி சென்று முகுல் ரோத்தகி அவர்களை சந்தித்ததாக கூறப்படுகிறது. முன்னதாக திமுக எம்பி கதிரானந்த் அவர்கள் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்ற போது அமைச்சர் துரைமுருகன் அவர்களை டெல்லிக்கு அனுப்பி வைத்து முகுல் ரோத்தகி அவர்களை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். அந்த வகையில் இந்த விவகாரத்திலும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களையும் முகுல் ரோத்தகி அவர்களை சந்திக்க வைத்து சட்ட ஆலோசனைகள் பெற அறிவுறுத்தியிருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது அறிவுறுத்தலின்படி அவசரமாக டெல்லிக்கு புறப்பட்டு சென்று மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி அவர்களை சந்தித்து அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சட்ட ஆலோசனைகள் மேற்கொண்ட இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.